லார்ட். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஆண்டருக்குள்ளே வந்த பிறகு தான் எனக்கு இவ்வளோ பாடு, இவ்வளோ நிந்தைகள், இவ்வளோ அவமானங்கள், இவ்வளோ தீமைகள் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டருக்குள்ளே படக்கூடிய பாடுகள், அவமானங்கள், துன்பங்கள், ஆண்டரோடு நம்ம சஞ்சரிக்கும் போது வரக்கூடிய பிரச்சனைகள், நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கி வாழும்போது நடக்கக்கூடிய பாடுகள் எல்லாமே நமக்கு நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம வேத புஸ்தகத்தில் அநேக வசனங்கள் மூலமாக நம்மளால் அறிஞ்சு கொள்ள முடியும். மத்தேயு 5 வசனத்தில், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யா சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஆண்டவர் நிமித்தமாய் நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு நன்மைக்காக, அது ஒரு பாக்கியமாக எண்ணக்கூடிய காரியமாக இருக்குதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. எபிரேயரில் 12 வசனத்தை நம்ம வாசிக்கும் போதும் ஏசப்பா குறித்து இதில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போது ஆண்டவர் கடந்து போன அந்த அவமானங்கள், நிந்தைகள் எதுவுமே ஏன் எண்ணலை அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் முன்பாக வைத்திருக்கிற வரக்கூடிய அந்த மகிமே தான் கண்ணுக்கு முன்னாக ஆண்டவர் வைத்திருந்த அந்த பாடுகளை சகிச்சாங்க அப்படின்னு சொல்லி எபிரேயர் 12 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படியாய் ரோமர் 8 வசனமாக இருக்கட்டும், 1 பேதுரு 4 13 வசனமாக இருக்கட்டும், ரோமரில் 8:23-25 வரைக்கும் வாசித்தாலும் வரக்கூடிய மகிமை குறித்து தான் அதில் எழுதப்பட்டிருக்கும். அது நம்ம யோசித்து இப்போ நம்ம போகிற உபத்திரவமாக இருக்கட்டும், பாடுகளாக இருக்கட்டும், நம்ம வரக்கூடிய மகிமையை நம்ம யோசிச்சிருக்கும் போது அது நமக்கு லேசாக தெரிய ஆரம்பிக்கும். 2 கொரிந்தியரில் 4 நம்ம வாசிக்கும்போது 16-18 வரைக்கும் வாசிக்கும்போது அதுலேயும் இப்படியே எழுதப்பட்டிருக்குது. ஆனபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாகப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளே நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அந்நித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இப்போ நம்ம காண்கிறது எல்லாமே டெம்பரரி, அது அந்நித்தியமானவைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வரக்கூடிய காரியங்கள், வரக்கூடிய மகிமை எல்லாமே நித்தியமாக இருக்கும். நம்ம இப்போது கடந்து போகிற பாடுகள், பிரச்சனைகள், அது எல்லாமே டெம்பரரி, அந்நித்தியமாக இருக்கிறது. ஆனால் வரக்கூடிய மகிமை அது நமக்கு இட்டர்னலாக இருக்கும், நித்தியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தப்பட்ட ஒரு பாடல்கள் நம்ம பாட்டு பாடலாம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம்.
காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இது நாள் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இது நாள் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். Praise the Lord.